Welcome to our channel friends. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். In this video ஜாய் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஈஹோவில் வந்துக்கூடிய some major important updates பற்றி பார்க்க வரோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈஹோ அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இன்று மாலை அல்லது நாளை காலை கண்டிப்பாக வந்து லைவுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ லைவுக்கு வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து 3 to 3.5 வருடங்களுக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணி லைவில் இருந்துகிட்ருக்குறாங்க. பட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இன்கம் வந்து எதுவும் கொடுத்ததில்லை. ஓகேங்களா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 20ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்று மாலை வரலாம், அப்படி இல்லைனாக்க நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லைவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும், 10 யூரோ அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கொடுக்குறாங்க. ஸோ 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 10 யூரோ பே பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிசிஷன் இஸ் யுவர்ஸ். இதில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் 10 யூரோ பே பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேங்களா? ரைட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஈஹோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மு. இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து இன்கமாக கொடுக்க போகிறாங்க. அது என்ன மாதிரி இன்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த ஈஹோவில் வந்து பார்த்திங்கனாக்க 3 ஆப்ஷன் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் இந்த வாய்ப்பை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிறேன், ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன், பட் நான் எந்த விதமான ஒரு அமௌண்ட்டு பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? தேர்டு பாயிண்ட், ஓகே இந்த பிளாட்ஃபார்மை நான் நம்புகிறேன், நான் 10 யூரோ வந்து ரிஸ்க் எடுக்க தயார். 10 யூரோங்கிறது கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுக்கு வந்து ஒரு 950 ரூபாயிலேருந்து 1050 ரூபா வரைக்கும் வரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ரிஸ்க் எடுக்க நான் தயார், நான் வந்து பே பண்ணுறேன், பே பண்ணிட்டு நான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கேட்வே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேட்வே, எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வேண்டான்னு விட்டுட்டு போகிறவங்க போகலாம், ஓகே நான் ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஃப்ரீயாக பார்க்கலாம், இல்லை நான் 10 யூரோ பே பண்ண தயார் அப்படிங்கிறவங்களும் உள்ளே வரலாம். இது முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். ஈகோ பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னாக்க, அதாவது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 100 யூரோ வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? 100 யூரோ நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அவரிடமிருந்து உங்களுக்கு 100 யூரோ வந்து இன்கம்மாக கிடைக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட், ஒரு மாதத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னாக்க 1000 யூரோ வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்துக்கு. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மந்த்துக்கு 1000 யூரோ நீங்கள் ஸ்பான்சர். இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 10 × 100 1000 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே சார், எனக்கு வந்து 50 நபர்களை தெரியும், நான் ஃப்ரீ ரிஜிஸ்டர்ஸில் 50 பேர்த்த நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து 1000 யூரோ தான். ஸோ லிமிட் வந்து செட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக உள்ள வரவங்களுக்கு வந்து லிமிட் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 யூரோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் 10 பேரை ஸ்பான்சர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 10 × 100 1000. நீங்கள் 50 பேரை ஸ்பான்சர் பண்ணாலும் அந்த 1000 தான். 20 பேர்த்த ஸ்பான்சர் பண்ணாலும் 1000 தான். 100 பேர்த்த நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் உங்களுக்கு லிமிட் வந்து 1000 தான். அதுக்கு மேலே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. சப்போஸ் நான் 5 பேர்த்த அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னாக்க 5 × 100 500. ஸோ டோட்டலாக ஃபைனலாக வந்து லிமிட் வந்து செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் 10 பேர்த்த அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு 1000 யூரோ. நீங்கள் 10 பேர்த்துக்கு மேலே எத்தனை நபர்கள் அறிமுகப்படுத்தினாலும் அந்த 1000 யூரோ தான் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ யூசர்ஸ்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி வந்து பார்க்குறதுக்கு அது தனியாக உங்களுக்கான இன்கம் வந்துடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கான லிமிட் வந்து பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1000 யூரோஸ் வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும் வெளியே. ஓகே, வீக்லி உங்களுக்கு பே அவுட் கிடையாது, மந்த்லி பே அவுட்டு தான். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை தான் இதில் வந்து ஃபுல்லாக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் யாரையுமே நீங்கள் ஸ்பான்சரே பண்ணலன்னு வச்சுக்கோமே, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிட்டீங்க, நான்லாம் யாரையும் ஸ்பான்சர் பண்ண முடியாது, நான் மட்டும் இண்டிவிஜுவலாக பார்க்குறேன், பார்த்தா எனக்கு வருமானம் உண்டு அப்படின்னாக்க உங்களுக்கு வருமானம் உண்டு. எவ்வளவு அப்படின்னாக்க 50 யூரோ பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம நாட்டு காசுக்கு ஒரு 4000 ரூபாயிலேருந்து 4500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான பே அவுட் வந்து ஃபஸ்ட்டு பே அவுட் எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்க ஜனவரி
20க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பேட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட். சரிங்க சார், இப்போ நான் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க, நான் ப்ரீமியம் அடுத்த அமௌண்ட்டு பே பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னாக்க இந்த ஃபஸ்ட்டு பே அவுட் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு 2 மாதத்துக்கு அப்புறமேலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ப்ரீமியம் பேக்கேஜுக்கு வந்து நீங்கள் €10 பே பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீ யூஸர்ஸாக தான் இருப்பீங்க. ஓகேங்களா, இது வந்து முழுக்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கான கண்டிஷன்ஸ். ரைட். இப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்டா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷேர் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3ல் 1 பங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஷேர் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து 3ல் 1 பங்கு கிடைக்கும். இந்த €10 அமௌண்ட்டு பே பண்ணி ப்ரீமியம் யூசர்ஸ் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 2 மடங்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஃப்ரீ யூசர்ஸ்க்கான முக்கியமான விஷயங்கள் வந்து இதுதான். ஓகேங்களா, ரைட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரீமியம் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா €10 வந்து நம்ம பே பண்ணணும் இதுக்கு. ஓகேங்களா, ஏற்கனவே நீங்கள் ஜாலி லைஃப் ஸ்டைலில் வந்து பே பண்ணியிருந்தாலும் சரி, பே பண்ணலனாலும் சரி, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மறுபடியும் என்ன பண்ணி ஆகணும்னாக்க €10 பே பண்ணணும். அப்படி €10 பே பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரீமியம் யூசர்ஸ்க்குள்ளே வராங்க. இந்த ப்ரீமியம் யூசர்ஸ்க்கான ரிவார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப ஹியூஜ் லெவலில் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ யூசர்ஸை விட 25 மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் உண்டு. ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 25% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் உங்களுக்கு 25% உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் லெவலில் வந்து 12.5% கிடைக்கும். தேர்ட் லெவல் வந்து 12.5%. மொத்தம் வந்து 3 லெவல் தான். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் லெவலில் எவ்வளோ டேரெக்டாக நீங்கள் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை உங்களுக்கு இன்கம் இருக்குது. நான் யாரையுமே கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல. இது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இல்லை ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, €10 பே பண்ணுறதும் இருக்குது. 100% ரிஸ்க், 100% ரிஸ்க். நான் €10 வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிறவங்க €10 பே பண்ணுங்கள். இல்லை நான் €10 ரிஸ்க் எடுக்க தயார் இல்லை அப்படிங்கிறவங்க ஃப்ரீயில் உள்ள வந்துக்குங்க. அவ்வளோதான். 2 மாதம் பாருங்கள், 2 மாதம் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி 2 மாதம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், €10 பே பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம். இல்லை சார் நான் €10 ரிஸ்க் எடுக்க தயார், நோ ப்ராப்ளம், நான் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக துணிஞ்சு கட்டலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இவ்வளோ தான் இதில் விஷயம். ஓகேவா, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் 3 லெவலில் இருந்துமே உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா. ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த 2 மாதத்துக்கு அப்புறமே நான் திரும்பவும் ஃப்ரீயாகவே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வந்து உங்களுக்கு வராது. கீழே வந்து 2வது லெவல் 3வது லெவலில் உங்களுக்கு இன்கம் வராது. டேரக்ட் ரெஃபரல் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும். அது ஃப்ரீ யூசர்ஸ்க்கு. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் €10 பே பண்ணி ப்ரீமியம் யூஸராக வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 லெவலில் இருந்துமே உங்களுக்கு கமிஷன்ஸ் உண்டு. ஓகே, 25, 12.5, 12.5% வந்து உங்களுக்கு இன்கம்மாக கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இதில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயமே இதுதான். இப்போ ஈகா பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் வரப்போகுது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து நண்பர்களை ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு கம்பெனியில் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து அதுவே வந்து நம்மளுடைய பொசிஷனை வந்து அப்கிரேட் பண்ணிக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மந்த்லி பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அந்த சிஸ்டமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிடும். அப்படி அப்கிரேட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொசிஷன் வந்து மாறும், அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய பொசிஷனும் மாறும். அப்போ நீங்கள் டீம் வந்து ஒரு 30 பேர், ஒரு 50 பேர்த்து நீங்கள் டீம் எடுத்துருக்கீங்கனாக்க அந்த 50 பேருடைய லெவலும் ஒரு லெவல்லேருந்து 2வது லெவலுக்கு அப்கிரேட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாதத்துக்கான கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் லெவலில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னாக்க ஒரு ஃபஸ்ட் லெவலில் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு €10 பே பண்ணுறாரு அப்படின்னாக்க 2வது லெவல் போகும்போது அவர் வந்து €50 பே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படி அவர் €50 பே பண்ணி அடுத்த லெவல் போகும்போது அந்த €50 பே பண்ணுறாரு பார்த்தீங்களா, அப்போ அடுத்த லெவலில் அப்கிரேட் ஆகும்போது அதற்கான கமிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் பெரிய லெவலில் ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையாலுமே சக்ஸஸ் ஆனிச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கான வருமானம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஏற்கனவே ஜாலி லைஃப்ஸில் ஐடி போட்டு இந்த ப்ரீமியம் பேக்கேஜெலாம் வாங்கினவங்கலாம் கண்ணை மூட்டு €10 பே பண்ணிடுங்க.
ஓகேங்களா. ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா. 10 யூரோங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஒரு சில நண்பர்களுக்கு, ஒரு சில நண்பர்களுக்கு சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் இந்த 10 யூரோ பே பண்ணி இமிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த ஒரு 4 நபர்களை வந்து ஸ்டார்டிங்லேயே உள்ளே கொண்டுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த ப்ரீமியம் பேக்கேஜ் அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு அவங்க குறுகிய காலம் மட்டும்தான் டைம் கொடுக்குறாங்க. முதல் 5 நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுக்குறாங்க. அந்த 5 நாளைக்குள்ளார 10 யூரோ பே பண்ணி யார் யார் உள்ளே வராங்களோ வந்துக்கலாம். அதுக்கப்புறமே நாங்கள் கேட்வே வந்து க்ளோஸ் பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல 2 மாதத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து இந்த 10 யூரோ பே பண்ணி நம்ம ப்ரீமியம் யூஸர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான கேட்வே வந்து ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு அடுத்து 2 மாதம் ஆகுங்கிறாங்க. அதனால் முதல் 5 நாட்கள், அதாவது இன்று மாலையிலேருந்து அல்லது நாளை காலையிலேருந்து இந்த கேட்வே ஓப்பன் ஆகும். அதனால் 10 யூரோ பே பண்ணுறவங்க ரெடி ஆகிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இம்மீடியேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஈகாவில் வந்து ரெடியாக இருங்க. ஓகேங்களா. ரைட். எப்படி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன், ப்ரீமியம் யூஸர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா. இல்லை நான் ஃப்ரீயாகவே கண்டினியூ பண்ணிக்கிறதுனால நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க. ஆக மொத்தத்தில் ஃப்ரீயும் இருக்குது, 10 யூரோ பே பண்ணுறது இருக்குது. இல்லை 10 யூரோ பே பண்ணி வந்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னாக்க இதில் வீக்லி பே அவுட் வரையே தராங்க. ஃபஸ்ட்டு பே அவுட் வந்து ஃபஸ்ட்டு 10 நாளையில் வரப்போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 30 ஃபஸ்ட்டு பே அவுட் ரிலீஸ் ஆகுது ப்ரீமியம் யூஸருக்கு. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண ஒரு 5 நாட்களில் வந்து ஒரு 4 நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வீக்லி பே அவுட் வந்து வரப்போகுது. ஓகே. ஸோ த ஃபஸ்ட் இஃப் யூ பிரிங் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஜாயின் த ப்ரீமியம் ப்ரோக்ராம் வித்தின் யூ 5 days ஃப்ரம் யூ ஜாயினிங் யூ வில் கெட் யுவர் 10 யூரோ பேக் இமீடியட்லி. அதாவது நீங்கள் கட்டக்கூடிய 10 யூரோவும் இமீடியட்டாகவும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 10 யூரோ பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 5 நாளையில் ஒரு 4 நபர்கள் நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்கனாக்க நீங்கள் கட்டின அந்த 10 யூரோவும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பே அவுட் வந்து வீக்லி பே அவுட்டாகவும் மாறிடும். அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய லீடர்ஸ் இருக்கிறீங்க, என்னால் முடியும் 4 பேர்த்தை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறவங்க வந்து பி ப்ரிப்பேர்டு, பி ரெடியாக இருங்க. லான்ச் ஆனது டக்குன்னு உங்களுக்கு ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணி இல்லை உங்கள் நண்பர்களை வந்து அறிமுகப்படுத்துங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரைட். அதுக்கப்புறம் டிசிஷன் வந்து யூஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேட் வந்து 30 நவம்பர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கால்குலேஷனு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க, நான் யாரையுமே ரெஃபர் பண்ணல, நான் 10 யூரோ வந்து பே பண்ணுறேன் அப்படிங்கிற வருமானம் எப்படி கிடைக்கணும், உங்களுக்கு 100 யூரோ கிடைக்கும் பர் மந்த். நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்கிட்டருந்து உங்களுக்கு 100 யூரோ கிடைக்கும். பே அவுட் வந்து மந்த்லி பே அவுட் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இமீடியட்டாக யாராச்சும் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க, ஒரு 2 பேர்த்த நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக அறிமுகப்படுத்துறீங்க. அந்த 2 பேரும் 2வது லெவலில் ஒரு 2 பேர்த்த அறிமுகப்படுத்தினாங்கனாக்க 4 பேர் வருவாங்க. 3வது லெவலுக்கு வந்து 8 பேர் வருவாங்க இல்லையா. ஸோ 2, 4, 8 மொத்தம் வந்து 14 பேர் வருவாங்க. உங்களுக்கான பொட்டன்ஷியல் இன்கம் வந்து 2560 யூரோ பர் மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு லெவல் அப்கிரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் அப்கிரேட் அமௌண்ட் சேர்த்தாக்க $5100 வரும். அந்த லெவல் அப்கிரேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி சைட்லேருந்தே உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் ஃபண்ட் வந்து $2560 வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் பே அவுட் கேட்வேக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரிப்டோ பேமெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா USDT. ஸோ 2 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன் பை ஒன்னாக. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து லைவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் அவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இது தான். ஓகேங்களா. ஃப்ரீ யூசர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்டு, ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, மற்றது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொன்னோம் அதே தான் செகண்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள் அண்ட் 4th எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ ஈகோவில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிடுறவங்களும் இந்த நியூஸ் லெட்டர் வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த நியூஸ் லெட்டர் படித்து முடிச்சுட்டு டிஸ்மிஸ்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஐடிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். ஓகேங்களா. ஸோ புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, 10 யூரோ பே பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதில் வேணாலும் இறங்கி நீங்கள் அடிக்கலாம், எத்தனை பேர்த்த வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கான டீமை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிஜிஸ்டராவது பண்ணி வைங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் அதில் எப்படி இருக்குது பிளாட்ஃபார்மு, என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமே நீங்கள் பணம் கட்டுறதா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிங்கன்னா 5 நாள் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு 4வது நாள் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், அமௌண்ட்டு பே பண்ணி ப்ரீமியம் யூஸராக கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஃப்ரீ யூசர்ஸ்குள்ளே போயிடாதீங்க, ஒரு 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அந்த கேட்வே ஓப்பன் ஆனது நம்மளுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வரீங்களா இல்லை ப்ரீமியம் யூஸராக வரீங்களான்னு கேட்குற ஆப்ஷன் காட்டும். அதனால் அவசரப்பட்டு யாரும் டக்குன்னு ஃப்ரீ யூசர்ஸ்க்கு போயிடாதீங்க. கொஞ்சம் ஆப்ஷன்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ யூசர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈகோவில் வந்து வந்துருக்கூடிய ஸோ மேசிவ் அப்டேட்ஸு. இந்த அப்டேட்ஸை வந்து கொஞ்சம்
ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜா லைஃப் ஸ்டைலில் நம்ம டீமில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான டீம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஜா லைஃப் ஸ்டைலுக்கான லிங்க்கை கொடுக்காதீங்க. உங்களை ஈகா பிளாட்ஃபார்மில் ஈகாவில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி ப்ரொவைட் பண்ணுங்கள். நான் ஈகாவில் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிறவங்க அதுக்கு தேவையான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இதுதான் பொழுதுக்கு வந்துருக்கூடிய அப்டேட்ஸு. ஸோ இப்போ என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னுடைய ஈகா பிளாட்ஃபார்ம். இந்த ஈகா பிளாட்ஃபார்மில் வந்து நீங்களும் மெனு பாரை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமே மெனு பாரை செலக்ட் பண்ணி உங்களுக்கான லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கீழே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ திருக்குமரன், பெரியசாமி, சக்திவேல், பரணிதரன், செந்தில்குமார் அண்ட் பாஸ்கர் அண்ட் ராஜமாணி. ஓகேங்களா, ஸோ இவங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நிறைய நண்பர்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, ஸ்பான்சர் ஆகியிருக்கீங்க. அதே சமயத்தில் இன்னும் ஸ்பான்சர்ஷிப் பேக்கேஜும் நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இதே போல் உங்களுக்குன்னு ஒரு டீம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக ஒரு இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு 3 வருஷமாக வெயிட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ லான்ச் ஆக போகுது. ஓகேங்களா, இந்த வாய்ப்பு வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம 10 யூரோ பே பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு அப்படின்னா கிரெடிட் கார்டு கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கணும். இன்டர்நேஷ்னல் கார்டு இருக்கணும். அது மூலியமாக தான் நம்ம ஃபண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.